பக்தி நேரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ரிஷப ராசியில் புத்தாத்திய ராஜ யோகமானது உருவாகப் போகுது. இது வெற்றியையும் யோகத்தையும் அள்ளித்தரப்போகுது. 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகுது. கிரகங்களின் ராஜாவாக சூரியனும் கிரகங்களின் இளவரசராக புதனும் இணைந்து சக்தி வாய்ந்த புத்தாத்திய ராஜ யோகத்தை உருவாக்க போறாங்க. இந்த ராஜ யோகமானது அறிவுத்திறன், தகவல் தொடர்பு, வணிக வெற்றி, தொழில் வளர்ச்சி ஆகியவைக்கு முக்கிய காரணியாக இருக்க போகுது. இந்த மே 15க்கு பிறகு சூரியனும் புதனும் ரிஷப ராசியில் பிரவேசித்து இந்த சக்தி வாய்ந்த ராஜ யோகத்தை உருவாக்க போறாங்க. இந்த இரட்டை பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு வலுவான யோகத்தை அள்ளித்தரப்போகுது. தொழில் ரீதியாக எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்கள் சமுதாயத்தில் நற்பெயரோடும் பெரிய முதலீடுகளோடையும் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்பவே முன்னேற்றமாக இருக்க போகுது. எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க போகும் ராசி ரிஷப ராசி. இந்த இரட்டை பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை தரப்போகுது. கடந்த காலத்தில் தடைப்பட்டிருந்த வேலைகள் இப்பொழுது மீண்டும் தொடங்கி நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமை சீராக இருக்க போகுது. வேலை மற்றும் பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகளை இப்போது வெற்றிகரமாக செய்து முடித்து அதற்கான பெரிய முதலீடுகளையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. வியாபாரிகள் உங்களுடைய தொழில்களை புதிய இடங்களில் புதிய விதமான ஒரு முறையில் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அது மூலியமாக உங்களுக்கு பல ஆதாயங்கள் தேடி வரப்போகுது. உங்களுடைய நிதி நிலைமை ரொம்பவே சீராக இருக்க போகுது. செலவுகளை சீராக சமாளிக்க போறீங்க. பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்களில் நீங்கள் அதிகபட்ச லாபங்கள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய ஆரோக்கியம் நிலையானதாக இருக்க போகுது. இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகம் கிடைக்க போகுது. இரண்டாவதாக பார்க்க போகும் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றமானது தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த நேரத்தில் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் அவங்க பெற போறாங்க. இதனால சிறந்த பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. உங்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை இப்போது நீங்க செய்து முடிக்க போறீங்க. உங்களுக்கு பணியிடத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்க போகுது. புதிய திட்டங்களை செயல்படுத்தி அதற்கான பெருமைகளையும் பாராட்டுகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அனைத்து காரியங்களிலும் திட்டங்களிலும் நீங்கள் வெற்றி பெற போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு வியாபாரம் மிகவும் அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உறவுகள் வலுவடைய போகுது. வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகுது. மூன்றாவதாக பார்க்க போகும் ராசி கன்னி ராசி. சூரியனும் புதனும் ரிஷப ராசியில் பிரவேசிப்பதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் புதிய வருமானத்திற்கான வழிகள் தோன்றலாம். லாபம் அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகள் நல்ல வருமானத்தை ஈட்டி தரப்போகுது. உங்களுடைய செல்வம் அதிகரிக்க போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்களாக இருந்தால் இந்த ராஜ யோகங்கள் நீங்கள் எடுத்த முயற்சியை வெற்றியில் உங்களுக்கு கொடுக்க போகுது. நீண்ட காலமாக இருந்து வந்த லட்சியங்களை இந்த ஒரு காலத்தில் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. நிதி நிலைமை வலுவடைய போகுது. உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை கனவும் நிறைவேற போகுது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் இருக்க போகுது. நான்காவதாக பார்க்க போகும் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜ யோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் வருமானம் பல மடங்காக அதிகரிக்க போகுது. கடந்த கால முதலீட்டிலிருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய அளவில் வருமானம் ஈட்ட போறீங்க. மூத்தையார் சொத்துக்களிலிருந்து, அதாவது உங்களுடைய பரம்பரை சொத்துக்களிலிருந்து பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. உடல்நல பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு உங்களுடைய உடல்நல பிரச்சனையிலிருந்து எளிதாக நிவாரணம் பெற போறீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது.
தொழில் புரிகிற இடங்களில் இருந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு இருக்க போகுது. 4 ராசிகளுக்கு உண்டான நற்பலன்களை இந்த பதிவில் பார்த்தாச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ராசி என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.